வணக்கம். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், வட்ட கழக நிர்வாகிகள், தொகுதியில் உள்ள கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகள், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் RV ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்றது. தொகுதி கழக அவைத் தலைவர் துரை அரிராமன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், இலக்கிய அணி துணைத் தலைவர் பழ தண்டபாணி ஆகியோர் வரவேற்று பேசிய கூட்டத்தில் தொகுதி கழக பொறுப்பாளர் நடராஜன், பொருளாளர் சந்திரேஷ்குமார், மாநில பிரதிநிதி ரமேஷ், தொகுதி துணை செயலாளர்கள் பார்த்திபன், இளங்கோவன், சித்து ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பேசுகையில், பாராளுமன்ற நிதி அளிப்பு மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு புதுவைக்கு வருகை புரிய உள்ள கழக பொருளாளர் தளபதியார் அவர்களுக்கு கழகத்திற்கு உறுதுணையாக இருந்து நெல்லித்தோப்பு கழகத்தின் சார்பில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிறப்பாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இப்போ இந்த நிகழ்ச்சி நான் ஏற்கனவே சொன்னது போல அண்ணன் தளபதியார் அவர்கள் நமக்கு புதுச்சேரி மாநிலத்திற்கு வருவதற்கு தேதியையும் கொடுத்து விட்டார். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி கழக பொருளாளர், திராவிட பேரியக்கத்தின் எதிர்கால வாரிசு, தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஒரே அரசியல் வாரிசு அண்ணன் தளபதியார் அவர்கள் வர இருக்கின்றார்கள். நீங்க தயவு செய்து அந்த நிகழ்ச்சி மிக பிரமாண்டமா மாற்றுக் கட்சி மருளுகின்ற வகையில் அது அமைந்திட வேண்டும். அதுக்காக இந்த கூட்டமே நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியிலிருந்து 2000 பேர்கள் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அந்த தொகுதியை நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் உங்க செயல்பாடு இருக்கணும். அதனையடுத்து தொகுதி கழக பொறுப்பாளர் நடராஜன் தீர்மானங்களை வாசித்து பேசுகையில், நெல்லித்தோப்பு தொகுதியில் அருள் படையாட்சி வீதி, சவரி படையாட்சி வீதி, மடத்து வீதி, அம்மணியம்மாள் வீதி, மார்க்கெட் வீதி, செயின்ட் அந்துவான் வீதி, ஜீவானந்தம் பள்ளி வீதி, நல்லாண்டு மேஸ்திரி வீதி, சத்யாநகர் மெயின் வீதி, வேல்முருகன் நகர், பீட்டர் நகர், வெண்ணிலா நகர் உள் வீதிகள் மிகவும் பழுதடைந்த நிலையில் குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். இத்தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், குறிப்பாக ஜான்குமார் வீடு உள்ள பகுதி என்பதால் இப்பகுதிகளில் சாலை பணிகளை புறக்கணிக்கிறார். மேற்சொன்ன பகுதிகளில் புதுவை நகராட்சி உடனடியாக சாலைகளை சிமெண்ட் சாலையாக அமைத்துக் கொடுக்காவிட்டால் மாநில கழக அனுமதி பெற்று முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்து பேசினார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் உள்ள 6 வார்டுகளிலும் உள்ள பகுதியில் குப்பைகள் சில நாட்களாக அகற்றப்படாமல், பல மாதங்களாக அகற்றப்படாமல் உள்ளது. இதனால் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குப்பைகளை ஆங்காங்கே குவிந்து பொதுமக்களுக்கு தொற்றுநோய் உள்ளிட்ட சுகாதாரக்கேடு ஏற்படும் வகையில் சூழ்நிலை உருவாகியுள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் குப்பை அகற்றும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் தனது வேண்டியுள்ள பெயரில் இந்த ஒப்பந்தத்தை அளித்திருப்பதால் குப்பைகளை அகற்றுவதற்கு தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிப்பதற்கு பயப்படுகிறார்கள். பொதுமக்களின் சுகாதார அக்கறையை கொண்டு சம்பந்தப்பட்ட நகராட்சி துறை நிர்வாகம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து நெல்லித்தோப்பு தொகுதியில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றும் நகராட்சி நிர்வாகம் பொதுமக்களின் நலனில் அக்கறம் காட்டினால் மாநில கழக அனுமதியை பெற்று நெல்லித்தோப்பு தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுமக்களை ஒன்று திரட்டி நகராட்சி அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது. கூட்டத்தில் கலைஞரின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்துவது, புதுவை மாநில கழகத்திற்கு தனது சொந்த செலவில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்ட கட்டிடம் கட்ட தலைவரிடம் அனுமதி பெற்று அப்பணியில் ஈடுபட்டுள்ள மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியத்திற்கு நன்றி தெரிவித்தும், பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் DR நகரில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் போதிய வசதி இல்லாததால் மூடி கிடப்பதால் அது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. எனவே அது முறையாக செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நெல்லித்தோப்பு தொகுதியில் கால்நடை துறை சார்பில் வழங்கும் கறவை மாடு கடன், முதியோர் மற்றும் விதவைகள் ஓய்வூதியம் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே முறைகேடாக வழங்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தும், தகுதி உள்ளவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்க வலியுறுத்தியும், நெல்லித்தோப்பு தொகுதியில் 6 வார்டுகளிலும்
குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளது. மேலும் குப்பை அகற்றும் பணி சட்டமன்ற உறுப்பினருக்கு வேண்டியவரின் பெயரில் ஒப்பந்தம் இருப்பதால் பொதுமக்கள் புகார் அளிக்க அச்சப்படுகின்றனர். எனவே குப்பைகளை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் வட்ட கழக செயலாளர்கள் ராஜேந்திரன், அனிபால் ஆரோக்கியசாமி, வட்ட கழக அவைத் தலைவர்கள் கலியசாமி, தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அண்ணா அடைக்கலம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை திருபுவனை அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் போலீஸ் ஜீப் மீது சரமாரியாக கல் வீசப்பட்டது. இதில் இன்ஸ்பெக்டர் காயமடைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுவை திருபுவனையை அடுத்த கொத்தபுரிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் பெருமாளின் குழந்தை பிறந்த நாள் அன்று கட்சி கொடி கட்டியதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்து விசாரணைக்காக கட்சி கொம்யூன் செயலாளரை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றதை கண்டித்து மக்கள் போராட்டம் நடத்தியதால் SP தெய்வசிகாமணி தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. அப்போது இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாக உறுதியளித்தனர். இந்நிலையில் திடீரென ஒரு தரப்பினர் திரண்டு மற்றொரு தரப்பினரை தாக்க முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்திய போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் போலீஸ் ஜீப் மீது சரமாரியாக கற்களை வீசினர். இதில் ஜீப் கண்ணாடி உடைந்தது. மேலும் இன்ஸ்பெக்டர் ஜெயராம் மீதும் கற்கள் விழுந்து அவர் லேசான காயமடைந்தார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து கொத்தபுரி நத்தத்தில் ஆயுதம் ஏந்திய போலீசார் குவிக்கப்பட்டு மோதல் அபாயம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அர்ஜுனன், தேவராஜ், தீனா உள்பட 20 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மற்றும் பதற்றம் நீடிப்பதால் SP தெய்வசிகாமணி தலைமையிலான ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை மாநில தனியார் பேருந்து அனைத்து தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அரசு கொறடா நேரு பங்கேற்று பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை பேருந்து நிலையம் அருகே உள்ள JVR ஹாலில் தனியார் பேருந்து அனைத்து தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் தனியார் பேருந்து தொழிலாளர்களின் பிள்ளைகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா, பெயர் பலகை திறப்பு விழா, மனித உரிமைகள் கழக தலைவர் டாக்டர் சுரேஷ்கண்ணன் பிறந்தநாள் விழா ஆகிய முப்பெரும் விழா சங்க தலைவர் நாகராஜன் தலைமையில் மனித உரிமைகள் கழக அமைப்பு செயலர் செல்வராஜ், நிர்வாக செயலர் ரகோத்தமன், அமைப்பாளர்கள் சாமிதாசன், ரவி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. சங்க பொதுச் செயலாளர் பூமிநாதன் வரவேற்று பேசிய விழாவில் மனித உரிமைகள் கழக தலைவர் டாக்டர் சுரேஷ்கண்ணன் பெயர் பலகையை திறந்து வைத்திட சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு கொறடா நேரு, முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோர் பங்கேற்று பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கினர். நிறைவில் பொருளாளர் சாரங்கபாணி நன்றி கூறிய விழாவில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் லூர்து மாதா ஆலயத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள நுழைவு வாயில் திரளான பக்தர்கள் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது. புதுவை வில்லியனூரில் அமைந்துள்ள 137 ஆண்டுகள் புகழ்பெற்ற தூய லூர்து மாதா ஆலயத்தில் புதிதாக நுழைவு வளைவு கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் மும்பையிலிருந்து வருகை தந்த மேமிகு கர்தினால் அஸ்வால் கிரேஷியாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய நுழைவு வளைவை மந்திரித்து திறந்து வைத்தார். தொடர்ந்து அவரது தலைமையில் சிறப்பு நற்கருணை ஆசீர் நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க இவ்விழாவில் ஏராளமான குருக்கள், அருட்கன்னியர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ரிச்சர்ட், பள்ளி முதல்வர் அந்தோணி சகாயம், துணை அதிபர் ராபர்ட் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ரவுடிகளின் வீடுகளில் SP பைரவசாமி தலைமையிலான போலீசார் திடீர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, குண்டுவீச்சு போன்ற குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க காவல்துறையினரும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே அதன் ஒரு பகுதியாக காவல்துறை தலைமையகம் ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் தெற்கு பகுதி SP பைரவசாமி தலைமையில் ஆய்வாளர் பாஸ்கரதாஸ், உதவி ஆய்வாளர் கணேசன் உள்ளிட்ட போலீசார் முதலியார்பேட்டை பகுதியில் திடீர் சோதனை நடத்தினர். முதலியார்பேட்டை காவல் சரகத்திற்கு உட்பட்ட வானரப்பேட்டை, அனிதா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு நற்கருணை தேர்பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. புதுவை ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் 104ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி ஆண்டு பெருவிழா பசிலிக்கா அதிபரும் பங்கு தந்தையுமான பேரூருட்பணி மரிய ஜோசப் அடிகளார் தலைமையில் துணை பங்கு தந்தை பெஞ்சமின், குழந்தைராஜ் ஆகியோர் முன்னிலையில் திருப்பலியுடன் சிறப்பாக நடைபெற்றது.
விழாவினை முன்னிட்டு புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் சிறப்பு கூட்டு திருப்பலியை நிறைவேற்றினார். தொடர்ந்து கோவை ஆயர் மேதகு தாமஸ் அக்கிவினால் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியும் நகரின் முக்கிய வீதிகளில் நற்கருணை பவனியும் நடைபெற்றது. விழாவில் புதுவை மட்டுமின்றி சுற்றுப்புற ஊர்களிலிருந்தும் சென்னை, பெங்களூர் போன்ற பிற நகர்களிலிருந்தும் திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் துணை பங்கு தந்தை, பங்கு பேரவையினர், உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள், உபயதாரரான அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் லூர்திசாமி பொறுப்பில் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.